வணக்கம் மக்களே, என்னோட 19 மணி நேர விரதத்துக்கு வந்து சமையல் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து முறைப்படி எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து ஆன்லைனில் வீடியோஸ்லாம் எப்படி போஸ்ட் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு அறிவுரை என்ன வழங்குறாங்க அப்படின்னா, இது ஏதோ வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து இதை எப்படி முறையாக இருக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. நான் வந்து 6 வருட காலம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது எப்படி முறைப்படி இருக்கணும்னு என்னோடய அனுபவங்களை சொல்கிறேன். இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா சர்க்கேடியம் ரிதம். சர்க்கேடியம் ரிதம் அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக எடுத்துங்க. சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த டைமிங் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது உங்கள் இஷ்டத்துக்கு டைம்லாம் வச்சுக்கூடாது. சாயங்காலம் 6 மணிக்கு கடைசி உணவை சாப்பிட்றணும். அப்போ தான் வந்து உள்ளுறுப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன்கிரியாஸ், லிவர்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கும். அதன் மூலமாக அதிக பலன்களை அடைய முடியும். ஸோ 6 மணிக்கு மேலே எந்த காரணத்தை கொண்டும் எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிச்சிக்கலாம், வேணால் பிளாக் காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் சர்க்கரை இல்லாமல். இதுதான் வந்து சர்க்கேடியம் ரிதமாக ஃபாலோ பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து பாயிண்ட் நம்பர் 2 வந்துன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணால் எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேஜிக் மாதிரி நடந்துரும்னு. அப்படி கிடையாது. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்ன தான் நீங்கள் இருந்தாலும் நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு 5 மணி நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லை சிஸ்டத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆக்டிவாக இருக்கணும். இப்போ நம்ம சமையலில் வந்து நான் 150 கிராம் சிக்கன் போடுறேன் அப்படின்னா, அந்த சிக்கனை வந்து நான் 5 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி நான் ஜெப்டோவில் ஆர்டர் போட்டு வாங்குவேன், பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டு வாங்கி உட்காந்த இடத்துலேயே நான் செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் உங்களுக்கானது கிடையாது. தயவு செஞ்சு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வராதிங்க. அப்புறம் அதனால் ஒரு பலன்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் போடாதீங்க. உட்காந்துக்கிட்டே இருக்கிற பழக்கத்தை விட்டுட்டு வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடுங்க. பாத்ரூம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீட்டுக்கு மாப் அடிக்கிறது, ஒட்டரை அடிக்கிறது எல்லாமே இது பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த ஆன்லைனில் ஆர்டர் போட்டு உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் அப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தயவு செஞ்சு வராதிங்க. பாயிண்ட் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா தூக்கம். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் வந்து தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சபட்சமாக வந்து 8 மணி நேரம் நீங்கள் தூங்கியே ஆகணும். 8 மணி நேரம் தூங்கலை அப்படின்னா அதுவும் வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிற பலன்களெல்லாம் கொடுக்காது. 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது மஸ்ட்டு. அப்போ தான் வந்து இந்த உள்ளுறுப்புகள்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கும். அதுக்கடுத்து பாயிண்ட் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா குடிக்கணும். 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நேரம் சாப்பாட்டே கட் பண்ண போகிறோம். டீஹைட்ரேட் சீக்கிரமாக ஆயிரும். தண்ணி வந்து 3 லிட்டர் தண்ணி. நீங்கள் 2 லிட்டர் தண்ணிக்கு என்ன பெருசாக வாங்கி வச்சுங்க. நான்லாம் அப்படி தான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு தண்ணி கேனை ஃபில் பண்ண உடனே வந்து அடுத்த கேனை ஃபில் பண்ணால் தான் நமக்கு ஒரு அளவு தெரியும். டெய்லி வந்து 3 லிட்ரு தண்ணி வந்து குடிக்கணும். இப்போ பாயிண்ட் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு எப்போ ரெடி பண்ணுறேன் அப்படின்னா சாயங்காலம் 5:30 மணிக்கு ரெடி பண்ணுறேன். இப்போ இதில் நான் என்னென்ன போட்டிருக்கிறேன் அப்படின்னா 150 கிராம் சிக்கன் பிரஸ்ட்டு, 4 முட்டை போட்டிருக்கிறேன். இதில் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதுன்னு பார்த்துங்க. இவ்வளோ ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த 19 மணி நேரத்தை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ண முடியும். அதே மாதிரி ஏங்க நீங்கள் 19 மணி நேரம் இருக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து ஆட்டோபேஜ் எனபிள் ஆகி உள்ளே இருக்கிற வேஸ்டேஜான டிஷ்யூ செல்ஸு, அப்புறம் ப்ரோட்டீன் எல்லாமே வந்து உயிரோடு இருக்கிற செல்ஸ் வந்து சாப்பிடும். அதை ஆட்டோபேஜிம்பாங்க. அந்த ஆட்டோபேஜி எனபிள் எப்போ ஆகும்னு கேட்டிங்கன்னா 16 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். அதனால தான் நான் வந்து 19 மணி நேரம் இருக்கிறேன். இவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் வந்து நான் சாயங்காலம் வந்து கொஞ்சோண்டு புளி சாதமும் கொஞ்சம் வத்த குழம்போட ரைஸ் வச்சு சாப்பிட்டு நான் விரதம் இருக்கிறேன்னா விரதம் ஒரு காலத்தில் இருக்க முடியாது. 6 மணிக்கு எடுக்கக்கூடிய உணவு வந்து நல்லா ஹெவியாக தரமான ப்ரோட்டீன் ஃபைபரோடு எடுக்கணும். இப்போ நான் இது கூட என்னென்ன வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னா, ஒரு 300 கிராம் களி, 150 கிராம் தயிர், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முட்டை பொரியல், ஒரு பெரிய கப்பில் பருப்பு சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு தரமான ஹெவியான மீல் எடுத்திங்கன்னா தான் அடுத்த 19 மணி நேரத்தை ஹோல்டு பண்ண முடியும். அதே மாதிரி வந்து இப்போ நான் எடுத்துருக்கிற இப்போ பாயிண்ட் நம்பர் 6 வந்து கேலரி கட். நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கதை நடக்காது. கேலரி வந்து கட் பண்ணி ஆகணும். கேலரி வந்து நீங்கள் எப்படி கணக்கு பண்ணலான்னா, உங்கள் வயசுக்கு, ஹைட்டுக்கு, வெயிட்டுக்கு என்ன வேலை செய்கிறீங்களோ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேலரி கிடச்சிரும். இப்போ நான் வந்து எனக்கு 2000 கேலரிஸ் வேணும்னா, இப்போ நான் எடுக்க போகிற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 1100 கேலரிஸில் ஹெவியான மீல் எடுக்கிறேன். இப்போ 19 மணி நேரம் கழித்து நாளைக்கு மத்தியானம் மீல் எவ்வளோ எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 கேலரிஸ் தான் எடுப்பேன். அப்போ எவ்வளோ கேலரி கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 கேலரிஸ் கம்மியாக தான் எடுப்பேன். இதனால் வந்து மாதம் எனக்கு 1 கிலோலேருந்து 1.25 கிலோ எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்யாமையே வெயிட் லாஸ் ஆகி போயிடும். ஸோ கேலரி கட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன 6 பாயிண்ட்டை வந்து ஒரு தடவை ரிப்பீட்டாக சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சர்க்கேடியம் ரிதம் வந்து
ஃபாலோ பண்ணணும். பாயிண்ட் 2 வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஒரு இடத்துல வந்து 4 மணி நேரம் உட்காந்து சீரியல் பார்க்குறதோ அதை பார்க்குறதோ இதை பார்க்குறதோ இல்லாமல் ஆக்டிவாக இருக்கணும். ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது சின்ன சின்ன வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் சரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 3 வந்து ஸ்லீப். ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் தூங்கணும். பாயிண்ட் நம்பர் 4 வந்து வாட்டர் வந்து 3 லிட்டர் குடிக்கணும். பாயிண்ட் நம்பர் 5 வந்து நல்ல தேவையான அளவு தரமான ப்ரோட்டீன் எடுக்கணும். நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 9 அமினோ ஆசிட்ஸ் இல்லாமல் ப்ரோட்டீன் எடுத்துடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 6 வந்து கேலரி வந்து டெஃபிசிட் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்ற உங்களுக்கு 2000 கேலரிஸ் தேவைன்னா 1800 1700 எடுத்தால் போதும். ஒரு 200-300 கேலரிஸ் கம்மியாக எடுங்க. இந்த 6 பாயிண்ட் மெயின் பாயிண்ட். 7வது பாயிண்ட் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 3 தடவை போய் வெயிலில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருங்க. விட்டமின் டி வந்து சர்க்கரை நோய்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் சேர்த்துக்கணும். இந்த 7 பாயிண்ட் எல்லாம் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பலன் தரும். இப்போ யூடியூப்பில் வீடியோ பார்க்குற மாதிரி வந்து காலையில் 11 மணிக்கு வாட்டர்மெலன் ஃப்ரூட்ஸ் ஒரு கப் சாப்பிடுங்கிறாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் கிடையாது. அதுக்கு பேர் இன்டர்மீடியட் ஈட்டிங். புரியுதுங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.